நான் திருவிருந்துக்கு வரும்போது இப்போ இந்த திருவிருந்தில் என் கையில் கொடுக்கப்படுகிற இந்த ரத்தமும் பிக்கப்பட்ட இந்த சரீரமும் என்னுடைய செயலை என்னுடைய செயலால் ஒரு நாளும் இதை செயலிழக்க செய்ய முடியாது. ஆனால் அந்த திருவிருந்து சிந்தப்பட்ட ரத்தமும் பிக்கப்பட்ட சரீரமும் என்னுடைய சரீரின் செயலை ஒன்றா மாற்றி அமைக்கும், விசுவாசிக்கிறவங்க மட்டும். ஏன் அப்படின்னா அவருடைய தீர்மானத்தின்படி வர்றதுனால என் செயல் அவரை பாதிக்கிறது இல்லை, அவர் செயல் என்ன பாதிக்குது. அதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் திருவிருந்துக்கு வரோம். திருவிருந்துக்கு வரும்போது நம்ம ஏன் அதை அப்படி உற்று நோக்கி பார்க்குறோம்னா, இது என்னால் இதனுடைய வல்லமையை என்னால் இதை கெடுக்க முடியாது. இது ஏதோ நான் பண்ணி ஒரு யூதாஸ் காரியத்து போல ஏதோ ஒன்று பண்ணி இந்த வல்லமையை செயலிழக்க செய்ய முடியாது. ஆனால் அந்த அவருடைய தீர்மானத்தின்படி சித்தப்பட்டிருக்கிற ரத்தம், அவருடைய தீர்மானத்தின்படி பிக்கப்பட்டிருக்கிற சரீரம் என்னுடைய சரீர செயலை மாற்றும். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அதனால திருவிருந்துக்கு வரும்போது இப்போ நான் அவரை பார்க்குறேன் இல்லைங்களா. அப்போ யூதாஸ் காரியோத் செத்தானே, நல்லா புரிஞ்சுங்க. யூதாஸ் காரியோத் செத்ததுக்கு ரீசன் என்னன்னா, கர்த்தரை அவனை கொல்லணும்னு நினைக்கல. நல்லா வாசிங்களா. இப்போ அவனை காட்டி கொடுக்க வரான்னு அவருக்கு தெரியும். உடனே கட்டி பிடிச்சி என்ன பண்ணார், முத்தம் கொடுத்தார். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன சொல்லுங்க? அன்பு. என்னது அது? அன்பு. நீ செத்துட போற, ஆனால் சாகக்கூடாது, உனக்கு அப்படி நேரிட கூடாதுன்றது அவருடைய திட்டம். ஆனால் அவன் சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று ஒரு கயிறை வாங்கி அவனே தூக்கு போட்டு என்ன பண்ணிட்டான் சொல்லுங்களேன். யூதாஸ் காரியோத்தை கர்த்தர் கொன்னாரா, அவனுக்கு அவனே கொண்டுனானா? நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீ யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசுவை காட்டி கொடுத்துருந்தா ரத்தம் அவனை என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்களேன். ஏன் அவனுக்கு அவனே கொண்டுக்கிட்டானா? அவன் சொல்றான் இல்லையா, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான். அப்போ அவன் என்ன செஞ்சானா, தன் கிரியையை பார்க்குறான். நான் காட்டி கொடுத்துட்டேன் அந்த ரத்தத்தை, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் அந்த ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் வாட தகுதி இல்லைன்னு குற்ற உணர்வாலே அவனை நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். இன்னைக்கு அநேகருக்கு சொல்ற மாதிரி கிறிஸ்துவங்களுக்கு ரத்தத்தை குறித்து வெளிப்பாடு இல்லைன்னா தான் செய்த குற்றத்தின் குறித்து வெளிப்பாடு அதிகமாயிரும். உங்களுக்கு ரத்தத்தை குறித்து வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா உங்க குற்றமே உங்களை கொலை செய்யறது கொண்டு போயிடும். அதனாலதான் அநேகர் வியாதிப்படுகிறார்கள், அநேகர் மரித்தும் போகிறார்கள். ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ளே ஒரு குற்றம். இப்ப கையில வரும்போது என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நான் தகுதி இல்லையே, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்கிறேனே, ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அந்த பாவம், அந்த ரத்தம் என் பாவத்தை கழுவும் எனக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த பாவத்திலிருந்து நான்